வணக்கம் நண்பர்களே. இன்னைக்குள்ள கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரக்கு, ஆல்கஹால் ஓகேவா? ஆல்கஹால்ல என்னடா சொல்ல போறேன்? எப்படி மேக் பண்ணுமான்னும். என்ன இருக்குண்ணா? அதுவும் இல்ல. ஓகேவா? தமிழ்நாடுல எவ்வளோ பேர் குடிக்கிறாங்க? லைக் இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு சென்செக்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? அத பத்தி கொஞ்சம் கொஞ்சம் பிரீஃபா சொல்றேன். ரொம்ப ரொம்ப திணிக்க வேணாம். ஓகேவா? இப்படி இருக்கு. ஸோ ஜெனரேஷன் வந்து மாறுனதுல டெக்னாலஜி மட்டும் மாறல. இந்த கலாச்சாரமும் அதிகமா கூடியிருக்குன்னு சொல்றதுக்காண்டி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் நான் இன்னைக்கு வந்து இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். லைக் அது வந்து எனக்கு லிட்டரலா தோணுச்சு. சரி அதனால போடுவோமே அப்படின்னு இந்த வீடியோ எடுத்துருக்கேன் நண்பர்களே. சரி ஓகேவா? ஆல்கஹால் எங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரிஜினேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சைனா. சைனால தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. லைக் அது வந்து கெட்டு போனத குடிச்சு பார்த்தப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஸோ அதில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயின்ஸ் நெறைய சேர்த்துக்கிட்டு அது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தகுந்தாப்புல மாத்திக்கிட்டாங்க. அப்புறம் இந்தியாலன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள வரும். ஓகேவா? தமிழ்நாட்டுலன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மார்க் ஓகேவா? கள்ளச்சாராயம் எதுவும் காய்ச்சக்கூடாது. அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஓகேவா? சரி டாஸ்மார்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுமார் ஒரு 1,60,000 கேஸஸ் 1,60,000 கேஸஸ்னா, நீங்க நெனைக்கிற கோர்ட் கேஸ் கிடையாது. ப கேஸ் சரக்கு கேஸ். 1,60,000 கேஸஸ் என்ன கேஸ்ன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அப்ராடு சரக்குகள். 1,60,000 கேஸஸ் அப்ராடு சரக்கு வந்து சேல் ஆகுது தமிழ்நாட்டுல. ஓகேவா? 90,000 பியர் சேல் ஆகுது. 90,000 கேஸஸ் பியர் வந்து சேல் ஆகுது. ஓகேவா? லிட்டரலி நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ஹியூஜா இருக்கும். ஓகேவா? இது வந்து நெறைய பேர் நான் வந்து உடம்பு வலிக்காண்டி குடிக்கிறேன்டா. எல்லா ஓகே. ரீசன் வந்து குடிச்சா மட்டும் தான் சரியாகுமான்னு கேட்டா, ஐஎஸ்ஐ இல்ல. நெறைய நெறைய பேத்துக்கு டீ குடிச்சா சரியாகும். நெறைய பேத்துக்கு சாப்பாடு சாப்பிட்டா சரியாகும். டிப்ரஷன்லேருந்து வெளிய வரதுக்காண்டி குடிப்பாங்க. ஓகேவா? அது வந்து நெறைய பேர் வந்து டெய்லி பழக்கமா எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, அத பத்தி நான் கொஞ்சம் பேசலாம்னு இருக்கேன். இது வந்து நான் ரஃப்பா சொல்ட்டேன். ஓகேவா? லைக் வீடியோக்குள்ள போனோம்னா, தமிழ்நாட்டுல இருந்து 16% ஆஃப் இன்கம் அதாவது டாஸ்மார்க்லேருந்து ஒரு இன்கம் ஜெனரேட் ஆகி இந்தியாவுக்கு போகுது. 16% குடுக்குறாங்க தமிழ்நாடு வந்து. ஸோ இது வந்து உங்களுக்கு கேட்க கம்மியா இருந்தாலும் 28 ஸ்டேட்ல நீங்க 16% குடுக்கீங்கன்னா, இது வந்து அதிகம் தான். லைக் கன்சம்ஷன் வந்து நெறைய இருக்கு. இது வந்து 2024, 2025க்கான சென்செக்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அதுலருந்து தான் சொல்லிட்டு இருக்கேன் நண்பர்களே. ஸோ இது வந்து எலாபரேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் தப்பும் கூட. பிகாஸ் எல்லாரும் ஒரு சில விஷயத்துக்கு அடிக்ட் ஆகுறப்போ, நீங்க நெறைய பேரு ட்ரிங்கிங்க்கு அடிக்ட் ஆகுறீங்க. பிளஸ் ட்ரக்ஸு, ஸ்மோக்கிங்கு எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. இப்போ வந்து சிகரெட்டுக்கு வந்து இது போட்டாங்க டாக்ஸு. அத பத்தி நானு விரைவில் சொல்றேன். கொஞ்சம் டீட்டெயில்டா எடுத்து பார்த்துட்டு, டாக்ஸ் பத்தியும் சொல்றேன். பிளஸ் இப்போ இப்போ போட்டிருக்காங்கல்ல, லைக் அது என்னது? இப்போ நியூ அமெண்ட்மென்ட் வந்துச்சுல்ல, அத பத்தியும் சொல்றேன் நண்பர்களே. ஓகேவா? ஸ்டாக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. நான் அது என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன். லைக் இதெல்லாமே இருக்கு. சுமார் 48,000 கோடி டாலர் சேல் ஆகுது. இன்கம் இதுலேருந்து ஜென்ரேட் ஆகுது. ஓகேவா? இது இது அது வந்து உங்களுக்கு கம்மியா தெரியலாம். பட் ஆனா கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, உலகத்திலே 3வது லார்ஜஸ்ட் கன்சம்ஷன் வந்து இந்தியா தான். 3வது நண்பர்களே. நம்ம ஏன் இன்னும் ஃபர்ஸ்ட் இடம் பிடிக்கும்னு யோசிக்காதீங்க. இது வந்து பெருமைப்படுற விஷயமும் கிடையாது. ஸோ ஆல்கஹால் வந்து வெரி டேஞ்சர். சொல்லணும்னு நெனச்சா. அப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸும் இப்போ குடிக்கிறாங்க. அத வந்து நான் கண்ணாலேயே பார்க்குறேன். இப்போ சென்னையில நெறைய இது கொலை பண்ணாங்க. ட்ரிங்க்ஸு யார் பெரிய ஆளுங்கதுக்காண்டி வெட்டியிருக்காங்க. லைக் இது வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டுல. அவ்வளோ தைரியம் அவைங்களுக்கு வந்துருச்சா? அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. இது வந்து போலீஸ தப்பு சொல்ல முடியாது. பேரண்ட்ஸ தான் தப்பு சொல்லணும். சிம்பிளா வளர்ப்பு சரியில்லன்னு சொல்லலாம். அல்லது கூட சேர்ந்தவைங்க சரியில்லன்னு சொல்லலாம். எப்படி எடுத்துக்கிட்டாலும் நமக்குன்னு ஒரு 6 அறிவு இருக்கு. அதையும் கொஞ்சம் யோசிக்கணும். அறியாத வயசுனா எப்படி? அறியாத வயசுல குடிக்கலாம். கூடயே போய் குத்தலாமான்னு எனக்கும் தெரியல. இத சொல்லணும்னு தோணுச்சு. லைக் ஜெனரேஷன் மாறுறப்போ டெக்னாலஜி மாறுது. இ நான் எனக்கு தெரியாது. என்ன விட கம்மியா இருக்க பசங்களுக்கு தெரியுது. டெக்னாலஜி வைஸ்ல பார்த்தாலுமே, அதே மாணிக்க நான் குடிக்க பழகாதவன் என்ன விட கம்மியா இருக்கிறவன் குடிக்கிறான், பழகுறான். எனக்கு வேணுமான்னு கேட்குறாய்ங்க. லைக் நான் குடிகார மாணிக்கு தெரியிறனோ தெரியல. அது 2வது விஷயம். பட் ஆனா அவங்களுக்கு அந்த தைரியம் வருது. இவங்க இந்த அண்ணா ஒரு அண்ணா, இவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. இவங்கள்ட்ட கேட்டோம்னா நம்மள அடிப்பாங்க. இது பண்ணக்கூடாதுடா, தப்புடான்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த தாட் எதுவுமே வராம தைரியமா கேட்குறாங்க. லைக் அவங்களுக்கு வந்து இது வந்து தப்பு இல்லன்னு தோன்ற அளவுக்கு வந்துருச்சு. பிகாஸ் அது வந்து ஒரு கெட்ட பழக்கம் தான். சும்மாவா போடுறாய்ங்க மூவி ஸ்டார்ட் ஆகுறப்போ, ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டூ ஹெல்த்ன்னு. ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து இன்கம் நெறைய ஜென்ரேட் ஆகுது டாஸ்மார்க்ல இருந்து. இதையும் சொல்லணும்னு நெனச்சேன். லைக் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸும் நெறைய பேர் இதுலருந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுலேருந்து வெளிய வரணும்னு நான் நெனச்சுக்கிறேன். ஸோ இது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குடிக்கிறவங்க இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அதோட விளைவுகள் கண்டிப்பா பின்னாடி நெறைய பாதிக்கும். அத சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ வீடியோ வந்து ஷார்ட்டா தான் இருக்கும். அண்ட் பாய் காய்ஸ். நாளைக்கு பார்க்கலாம். ஆல்கஹால் வந்து தமிழ்நாட்ட அமுக்குதுன்னு சொல்லவா? அல்லது
ஃப்ரெண்ட்ஸால பசங்க கெட்டு போறாங்களா? அல்லது இப்ப இருக்க ஜெனரேஷன் ப்ராப்பரா இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்னன்னு பார்த்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். வேற எதுவும் நான் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்லுங்க. அதையும் நான் திருத்த பார்க்குறேன் நண்பர்களே. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ.